நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பரலோகத்திலே பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் நாடுகளை எங்களுக்கு அளிக்கிறோம், எங்கள் தீமை செய்வதை நாங்கள் கொடுப்பதைப் போல எங்கள் பாவங்களை பெற்றுள்ளோம், எங்களை சோதனைகளாகிய தீர்வித்துக்கிறோம். ஆமென். அருள் இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பிறகுக்குள் ஆசிரியக்கப்பட்டுள்ளீரே. இப்படி திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. பற்றியாகிய சிறுவற்றிய மாதாவே, பாதுகாக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தை எடுக்கிறோம். ஆமென். பாடலில் 230. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தே நன்றி ஐயா, உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா, என்னை அரவணைத்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தே நன்றி ஐயா, கூட வைத்தே நன்றி ஐயா, பாட வைத்தே நன்றி ஐயா, பாட வைத்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிச்சுப்போம், கண்களை மூடுவோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் உம்மை கனம் பண்ண, உமக்கு அன்பு செலுத்த, உமக்கு மாற்றி செலுத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜபத்துக்கு தடை பண்ணுகிற
எல்லா வானசேனைகள் அந்தகார லோகாதிபதிகள் இயேசுவின் நாமத்தில் நான் அகற்றுகிறேன். ஆண்டவரே, இருதயங்கள் அப்பா இயேசுவுக்கு நேராக திருப்ப கடவுது. அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்ததினால் கேடான சிந்தைகளுக்கு அவர் எங்களை ஒப்பு கொடுத்தார். அந்த மாதிரியான கேடுகளுக்கு நாங்கள் வராதபடி ஆண்டவரே, இச்சை ரோகங்களில் விழுந்து விடாதபடி ஆண்டவரே உம்மை துதிக்க உதடுகளின் காலியாகிய துதி பலியை செலுத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மட்டும் தனியாக இல்லைப்பா, எங்களோட உங்களுடைய வல்ல வானதூதர்கள் பக்கத்தில் இருந்து ஆராதிப்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு துதியும் உங்களுடைய சன்னிதானத்தின் பாதத்திலிருந்து சேரும்படியாக முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு துதிக்க அப்பா நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை நான் அதிகமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்ற வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கட்டுக்கடுங்காத மூச்சோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரை எங்களை நீங்கள் நிரப்ப வேண்டுமாய், நிரம்பி நிரம்பி துதிக்க வேண்டுமாய் கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் வீடுகளை எல்லாம் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெப நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். விண்ணப்ப நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் அசைஞ்சாலும் கைத்தட்டினாலும் பாடினாலும் எல்லாம் உங்களுக்கு மகிமையாக சேரட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னையாலும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னையாலும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. எங்க சொத்து? எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும்
இரவும் பகலும் பேசும் தெய்வமே எனக்குரிய பங்கு நீரே பரம்பரை சொத்து நீரே எனக்குரிய பங்கு நீரே பரம்பரை சொத்து நீரே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டேன் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டேன் எப்போதும் என் முன்னே உம்மை தானே நிறுத்தியுள்ளே எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை கரவல சலமல்லிக்கதொரு அப்பா எல்லாம் ஆராதனை மலபரி கலகதரா முன்னே எனக்கு நிறைவான கசிகள பதிலோ நித்திய பேரின்பமுண்டு முன்னே எனக்கு ரிபல சலபலெதரோ ரிபன கதல ரபா கதரா பேரின்பமுண்டு என் இதயம் மகிழ்கின்றது என் உடலும் நிலை பாருது என் இதயம் மகிழ்கின்றது என் உடலும் நிலை பாருது ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தே ஜீவனே உம்மை பாடுவே ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தே ஜீவனே உம்மை பாடுவே என் இதயம் மகிழ்கின்றது என் உடலோ நிலைப்பாரது என் இதயம் மகிழ்கின்றது என் உடலோ நிலைப்பாரது ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு முன்னே நிறைவான மகிழ்ச்சி உண்டு அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின்பமே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை
உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் முன்னே ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி, இந்த நிறைவான மகிழ்ச்சி எப்போதும் ஆண்டவரை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கும்படிக்கு நீங்கள் எங்களோடு இருந்தப்பா. பாடலின் 336 எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன் என் மேய்ப்பர் நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே என் மேய்ப்பர் நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே என் நேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா உம்மில்லம் ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம் உம்மில்லம் ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம் பேரின்பம் நீதானையா நிரந்தர பேரின்பமே பேரின்பம் நீதானையா நிரந்தர பேரின்பமே என் நேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா என் இதயம் மகிழ்கின்றது உடலும் இலை பாருது என் இதயம் மகிழ்கின்றது உடலும் இலை பாருது என்னை காக்கும் தகப்பன் நீரே பரம்பரை சொத்தும் நீரே என்னை காக்கும் தகப்பன் நீரே பரம்பரை சொத்தும் நீரே என் நேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீதானையா என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீதானையா எனக்குள்ளே வாழ்கின்றே அசைவுற விட மாட்டேன் எனக்குள்ளே வாழ்கின்றே அசைவுற விட மாட்டேன் என் நேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா
பேரின்பம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய வாஞ்சை எல்லாமே. பாடல் எண் 150. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவிலின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி காண்பவரே, எல் ரோயி காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையோ இரக்கத்தையோ, உம் அன்பையோ இரக்கத்தையோ மணிமுடியாய் சூட்டுகின்றீர்.
மணிமுடியாய் சூட்டுகின்றேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்பா நன்றி அப்பா. மகிமையான ராஜாவே, உன்னத தேவனே, வல்லமை உள்ளவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, மன்னிப்பதில் வல்லவரே. அப்பா எங்களை மன்னிச்சு, எங்கள் குற்றங்குறைகளை மன்னிச்சு, இப்போ உலையான சேற்றிருந்த எண்ணெய், நீங்கள் குழியிலிருந்து இருந்த எண்ணெய் நீங்கள் தூக்கி எடுத்தீங்கள, நன்றிப்பா. அப்பா எப்போது உலக முடிவு பரியந்த சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, அப்பா உன்னோடு இருப்பது தான்ப்பா எங்களுக்கும் ஆசை. அப்பா உண்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல், உண்மை பிரிந்து வாழ எங்களால் முடியாதுப்பா. அப்பா நீங்கள் எங்களோடு இருங்கப்பா, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. உன் நாமம் மகிமைப்படும்படிக்கு அப்பா என்னை பயன்படுத்துங்க, என்னை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. உங்கள் ஆவியினாலும் வல்லமையாலும் நிரப்புங்க. துச்சன பிரவாகங்கள் எதுவும் எங்களை மேற்கொள்ள விடாதீங்க. உன்னதருடைய சர்வ வல்லவருடைய சட்டைகளுக்குள்ள அப்பா தோஷம் வந்து யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவரும் திருமணமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும்.
நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். 38 வருடங்களாய் குலத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குலத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடி சென்றார். தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடி சென்றார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொழுத்த கண்டு அடித்து கொண்டாடினார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொழுத்த கண்டு அடித்து கொண்டாடினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடலின் மேல் நடந்தே வந்தார். புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடலின் மேல் நடந்தே வந்தார். பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார், படகில் ஏறி பெருங்காற்றை அமர்த்தினார். பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார், படகில் ஏறி பெருங்காற்றை அமர்த்தினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க நல்ல தகப்பனே அப்பா, இதோ உங்களை பாடி துதிக்கிற அப்பா, இந்த உங்களை கொடுத்துமைக்காக நேரங்களை கொடுத்துமைக்காக உங்களுடைய பிள்ளைகள் வழியாக நாங்கள் எல்லோரும் அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். படிங்க. ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இதில் படிங்கப்பா. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே
வயிற்றிலே யோனா ஆ ராப்பகல் 3 நாள் இருந்தார். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் அதை பார்க்கும்போது நம்ம என்ன தோணும்? மீன் வயிற்றுக்கு போனோம், அவ்வளோதான் போயிடுச்சு, எல்லாம் இதாச்சு அப்படின்னு இல்லைங்களா? ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா அவர் விழுந்த இடத்துக்கும் யோனாவுக்கும் இது நினைவு பண்ணுறதுக்கு தூரம் எவ்வளோ வேகமாக போனாலும் 3 நாளைக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. மாதக்கணக்காக ஆகும் பயணம் பண்ணணும் அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கட்டளை கொடுக்காரு. முதலாவதாக அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிசயமாக இருக்கும். ஆண்டவர் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை கொடுத்தார், ஆயத்தப்படுத்தியிருக்கார். அல்லேலூயா. விழுங்கிறது மாத்திரமல்ல, அந்த 3 நாளைக்கு அது எங்கே போய் நிற்கணும்? யோனா நினைவு பண்ணது போயிட்டு நிற்கணும். அதுக்குள்ளே இவர் ஜெபம் பண்ணுவார்ன்றது யார் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு? அப்போ நம்ம தகப்ப எப்பவுமே எப்படி இருப்பார் அப்படின்னா, பார்த்துனே என் புள்ள எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் எப்போ ஜெபம் பண்ணோம், என்னை நோக்கி அது கூப்பிடும் பாரு அப்படின்னு காத்து கொண்டு இருப்பார். அதுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆயத்தங்களும் பண்ணி ரெடியாக வச்சிருப்பார். ஆமென். இவர் பேர் பண்ண அடுத்த நிமிஷம் அதெல்லாம் செய்து ஆண்டவர் கட்டளை கொடுக்காரு. கடைக்காரர் கிட்ட வந்து துப்பிட்டு போயினே, பா நீ வெளியே போப்பா, இது வரைக்கும் வச்சிருந்தது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு அது போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம மேலே அக்கறை உள்ள தெய்வம். அல்லேலூயா. ஒரு மாபெரும் புயல், கடலே கொந்தளிக்குது, கப்பலே உடைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இவருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ஒரு பாக்ஸில் வச்சு சாப்பிட்ற மாதிரி 3 நாள் இன்னும் ஒன்று சாப்பாடுக்கு பாடு இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லை, இவர் உள்ள பட்டியாக தான் கிடக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும் உண்டு. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது ஒன்றே என்னது? துதிக்கணும். எந்த சூழ்நிலை அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். இது எதுக்காக கொடுக்குறீங்க? இது பிற்பாடு எனக்கு ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கீங்க, இதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், யோனாவை போல எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்கிட்ட ஒன்று உண்டு தெரியுமா? ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார். யோனா எப்படி பார்த்து ஒரு 3 நாளைக்குள்ள இங்கே வந்து எதாவது கேட்டாரா? அவர் தேங்க்ஸ் சொன்னாரா? ஒரே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நீ சொன்ன வேலையினால செஞ்சிடுறேன். இப்போ நம்மளும் அநேக நாள்லாம் எப்படி இருக்கிறோம்? ஏதோ நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் ஆயத்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நம்ம கண்ணுக்கு தெரிவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இது ஒரு தியானமாக இதை அப்படியே மனசில் வச்சுக்கிங்க. சங்கீதத்திலிருந்து எப்போவுமே ஒரு தியானம் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு தியானம் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் வரும், எல்லாருமே சோர்ந்து போவோம், எல்லாருமே ஒரு மாதிரி வேதனை ஆகிடுவோம். ஆனால் அந்த சோதனை மத்தியிலையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், யோனா இந்த மீன் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகல் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த பூமியின் வயிற்றில் 3 நாள் இருக்கணும் அப்படின்றவர். யாருக்கு யார் கம்பேரிசன்? இயேசுக்கும் யோனாவுக்கும். அல்லேலூயா. இயேசு கடவுள் தெய்வம், யோனா மனுஷன் தானே. ஆனால் அந்த தெய்வம் சொல்லுது எனக்கு ஈவன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். நம்மளை அவருக்கு சரிசமமாக பார்க்குறாரு, சரிசமமாக நம்மளை நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது எல்லோரும் அப்படியே கண்ணை மூடி ஆண்டுகிட்ட ஒப்புடுப்போம். அப்பா நீ எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்குது என் கண்ணு காணவும் இல்லை, நான் நினைச்சதும் இல்லை, காதால கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. இருந்தாலும் உண்மை நோக்கி நாங்கள் செய்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கிறோம். அது எனக்கு அன்றான் அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய காரியம் எது அப்படின்னா, இந்த துதிக்கிறது நம்ம மனசுல எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். ஒரு பாடலை ஒன்று பாடி உற்சாகமாக ஆண்டவரை போற்றுவோம். புது புக்கு கொஞ்சம் கொடுப்போம்.
451 பாடலின் அந்த மைக் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரப்பிடுவேன் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரப்பிடுவேன் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் எங்கும் வசனம் பரவியது 7 பேர் ஆவியால் நிரம்பியதால் எங்கும் வசனம் பரவியது 7 பேர் ஆவியால் நிரம்பியதால் கிடகள் தொகையும் பெருகியது கிடகள் தொகையும் பெருகியது கீழ்ப்படித்தார்கள் மத குருக்கள் கீழ்ப்படித்தார்கள் மத குருக்கள் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரப்பிடுவேன் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரப்பிடுவேன் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் தேவன் செய்தார் அதிசயங்கள் தேவ ஆவியால் நிரம்பினதால் தேவன் செய்தார் அதிசயங்கள் தேவ ஆவியால் நிரம்பினதால் திரளான மக்கள் திரும்பினார்கள் திரளான மக்கள் திரும்பினார்கள் ஆவியால் நிரம்பியதால் ஆவியால் நிரம்பியதால் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரப்பிடுவேன் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரப்பிடுவேன் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் பார்வை அடைந்தார் பவுல் என்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதால் பார்வை அடைந்தார் பவுல் என்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதால் போஜனம் செய்து பலனடைந்தார் போஜனம் செய்து பலனடைந்தார் தாமதமின்றி பிரசங்கம் செய்தார் தாமதமின்றி பிரசங்கம் செய்தார் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன் நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் இயேசுவால் அன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை இயேசுவால் அன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன் துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன் தைரியமாக அறிக்கை செய்தார் தைரியமாக அறிக்கை செய்தார் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஆயுதம் பண்ணி வச்சிருக்காரு. நமக்கும் எப்படின்னா மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு
ரொம்பவும் கஷ்டம். அல்லேலூயா. சாப்பிட கூட எங்களுக்கு மனசு இல்லை, தூக்க கூட எங்களால் முடியலை, அவ்வளோ பிரச்சனை ஓடின்னு இருக்கு யோனாவையை போல. ஆமேன். ஒடுங்கினாயோ யோனாவையை போல அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லை, ஒடுங்கி போனாயோ அப்படின்னு கூட ஒரு பாட்டு இருக்கு. ஆனால் அப்படி இருந்தால் கூட நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது நமக்கு தெரியுது கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் சேலஞ்சு பண்ணுவார், சாத்தான் கிட்ட சேலஞ்சு பண்ணுவார். என் பிள்ளை எந்த நிலையிலும் என்னை துதித்து கொண்டே அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைங்க அனுபவம் அப்படின்னு தான் ஆண்டு வச்சிருப்பார். தாவீதுக்காக அவன் எவ்வளவு தூரம் பண்ணாலும், பேதுருவுக்காக கீழர்களுக்காக அவன் எவ்வளோ பெரிய சிக்கலான வலையில் வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை ஜெயிக்கும். ஆமீன். அல்லேலூயா. அந்த சிக்கலான நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மளை விட்டு எட்ட போகலைன்ற அந்த எண்ணம் நம்ம ஒரு இருந்துனே இருக்கணும். என் அப்பா என் பார்த்துட்டு தான் இருக்காரு, என்னை விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 2 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சிக்காயிட்டாங்க வீட்டில். இது ஒரு சாட்சியாகவே நான் சொல்லுவேன். அவன் அடி வைத்து பிடிச்சிக்கணும், வலியால் துடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வலி அதிகமாக காட்டிக்கூடாது, மூஞ்ச உடம்பை மறைக்கிறாங்க. ஆனால் அவங்க மறைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, வேறு என்ன செய்ய முடியும், எங்கே போகிறதோடையா கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு தான் நம்மளாக இருக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் என் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தில் நான் இருந்தேன், பிரதர்ஸ்லாம் ஒன்று இது பண்ணி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். ஒன்றே மட்டும் தெரியும், என்னோட கூட ஆண்டவர் அல்லேலூயா. அது கைவிட மாட்டார். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது ஒரே ஒரு தான், நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்களாப்பா, அது என்னைக்கு செய்ய மாட்டீங்க, மாற்ற மாட்டேன். மனுஷனாவது பேசுகிற வார்த்தையை மாற்றிக்குவோம், மாற்றி நான் அன்றைக்கி சொன்னேன் உங்களை பற்றி சரியாக தெரியல, அதனால் இன்றைக்கி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு மாற்றுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை கிடையவே கிடையாது. சொன்னது தான். அதுதான் வந்து நம்ம எப்போவுமே அவரோட கூட மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு நிமிடம் கண்ணை மூடி, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் என்ன செய்வோம், உங்களை நோக்கி மாத்திரமே ஜெயிப்போன்னு கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நான் பாடுறேன், அப்படியே ஒப்பு கொடுங்கப்பா எல்லாரும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு இக்கட்டான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் உன் பிள்ளைகள் நீங்கள் காக்குறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கொடுக்குறீங்க. சோர்ந்து போகாதவாறு, நாங்கள் கால்கள் சறுக்கும் பொழுது எதிரி சந்தோஷப்படாதவாறு, களி கூறாதவாறு, தாவீது சொன்னது போல அப்பா எங்களோடு கூட நீங்கள் இருங்க அப்பா. எங்களை தொடுங்க தகப்பனே. பல நேரங்களில் நாங்கள் கலங்கி நிற்கிற மாதிரி இருந்தாலும் அப்பா நீங்கள் சொல்கிறீங்க, கலங்கி நின்ற வேலையிலும் கைவிடாத தகப்பன் அப்படின்னு நான் சொல்றீங்கப்பா. கலங்கி நான் நின்னாலும் இதோ உன் கருத்தை நான் பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன்னு காட்டுற தெய்வம் அப்பா நீங்கள். இவன் கலங்கிட்டான், ஏன்னா பாசிகள் தலையை சுத்திடுச்சு, காலை சுட்டிடுச்சு, என் மூச்சு காத்து அடங்கிடுச்சு, நான் பாதத்தில் இறங்கிட்டேன்னு சொல்கிறான். இருந்தாலும் ஆண்டருக்கு மாத்திரம் தெரியும், இந்த சூழ்நிலை கூட உனக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்ற வார்த்தை உன் வாயிலிருந்து எப்போ வருது பார்த்துனே இருப்பார். அல்லேலூயா. சொல்கிற மாத்திரத்தில் அந்த சிச்சுவேஷன் அப்படியே அனுப்பி வரவர் மாற்றி போடுறீங்க. அதுக்காக பக்கத்த வேலையில் நன்றி தெரிவிக்கணும் தகப்பன். எப்பொழுதும் எந்த நிலையிலும் உமக்காக ஓட, உமக்காக ஒழுகிற அப்பா எங்களை திடப்படுத்துங்க. வருகின்ற வார்த்தைகளை அப்பா அமேன் அப்பா மேலும் மேலும் உமக்குள்ள வளர, உமக்குள் மாத்திரம் நாங்கள் வாழ ஜீவ காலமெல்லாம் உமக்காக ஓட திருப்பி தந்து ஆசைப்படுறோம். இயேசு திரு நாமத்தில் ஆளுகை செய்யும் நல்ல தகப்பனே. இயேசுவின் பிறப்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் வசனம் லூக்கா நற்செய்தியிலிருந்து கிடையாது. எபிரேயர் 9:14 வாசிப்போம். எபிரேயர் 9:14 வாசிப்போம்.
எபிரேயர் 9:14 எடுத்தவங்க வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக எப்படி பழுதற்ற பலியாக எல்லாரும் சொல்லுங்க எப்படி பழுதற்ற பலியாக கிறிஸ்து பிறப்புவின் நோக்கம் என்னது? பழுதற்ற பலி. பழுதற்ற பலியாக யார் ஒப்பு கொடுக்கப்பட தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்காகத்தான் யார் பிறந்தது? இயேசு பிறந்தார். அடுத்தது தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்ப எதுக்காக இயேசு பிறந்தாரு? இப்ப நான் ஊழியம் செய்யும் செத்த கிரியைகளுக்கு விலகி அவருடைய மாசற்ற ரத்தம் நம்முடைய கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருக்கென்று ஒரு ஊழியம் செய்வதற்காகத்தான் யாரு பிறந்தார்? இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த விழாக்களை கொண்டாடுவதிலே நிறைய பாரம்பரியங்கள் இருக்கு. நிறைய என்ன இருக்கு? பாரம்பரியம். வாசிங்க லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாசிட்டு போலாம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். சரி போதும். இப்ப இயேசு ஏன் மேய்ப்பர்கள் இருக்கும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்? நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு வீடு வீடா தட்டினாங்க. ஒரு வீட்டில் என்ன சொன்னாங்க? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் போய் சொல்லுவாங்க தட்டினாங்க. உண்மையா? அது பாரம்பரியமா வேதமா? சினிமா படங்கள்ல சினிமாக்காரங்க போடுவாங்க. சினிமாக்காரங்க போடுறத பார்த்துட்டு வந்து கோயிலில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாரும் தேவையில்லை, குருக்கள் தேவையில்லை. படிங்க, திருப்பி படிங்க. புதுமொழி பேர் வச்சிருக்கீங்க யாராவது? தாவீதின் வழிபரம்பரையான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். போயிட்டாரா? ஊருக்கு போயிட்டாராப்பா? ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்த வாசிங்க பிரதர். மரியா கருவுற்று இருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது எங்க இருந்தாங்க? பெத்லகேம்ல தங்கி இருந்தாங்களா? கதவை தட்டினாங்களா? ஏன் கதவை தட்டாங்க எல்லாம் சொல்றாங்க? போய் ஊருக்கு போயிட்டாங்கன்னு கொடுத்துருக்கு. அவர்கள் அங்கே தங்கி இருந்த பொழுது அவருக்கு என்ன ஏற்பட்டது? பேறுகாலம் வந்தது. அவருக்கு கழுதையில கூட்டிட்டு போறப்பயே பேறுகாலம் வந்துச்சு சொல்ற கதையெல்லாம் நம்பாதீங்க. வேதம் என்ன சொல்றது? அவர்கள் அங்கே இருந்த பொழுது அவளுக்கு பேறுகாலம். பேறுகாலம் வந்த பிறகு அடுத்த வருஷத்தை வாதிக்க திருப்பி அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் விடுதியில் அவர்களுக்கு என்ன? விடுதி என்னது? இப்ப பெத்லகேம் இந்த ஊர்ல அந்த காலத்துல லாட்ஜ் இருந்திருக்குமா? அதாவது இந்த மாதிரி படிக்கிறப்ப யூதருடைய பாரம்பரியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். கற்பனை கதைகள், கட்டுக்கதைகள், பாரம்பரிய கதை விட்டு யூதர்களிலே என்ன நடக்கும் அவங்க காலத்திலேங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சத்திரம் என்பது எல்லா வீட்லயும் ஒரு கெஸ்ட் ரூம் கட்டி, பாண்டிச்சேரியில் நிறைய வீடுகளில் கெஸ்ட் ரூம் கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கு. நிறைய வீடுகளில் ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கு. கெஸ்ட் ரூம் தான் தங்குறதுக்குன்னு தனியாக போயிட்டு தனியாக வர மாதிரி ஒரு கெஸ்ட் ரூம் கட்டி வச்சிருப்பாங்க. மற்ற ஊர்களில் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா தனியாக கெஸ்ட் ரூம்லாம் கிடையாது. யூதர்கள் வீடுகள் எல்லா வீடுகளையும் ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும். பெத்லகேம் பெரிய பட்டணம், சிட்டியும் கிடையாது. தாவீதின் காலத்திலேயோ அல்ல எந்த காலத்திலேயோ, யாரு கானான் தேசத்துக்கு போன காலத்திலேயோ பெத்லகேம் ஒரு பட்டணம்னு எங்கேயுமே குறிப்பிடப்படும். அது ஒரு சின்ன குக் கிராமம் தான். அங்கே மிஞ்சி போனால் 50லேருந்து 60 குடும்பங்கள் இருந்திருக்கும். அவ்வளோதான் இருந்திருக்கும். அதுக்கு மேலே அங்கே யாரும் கிடையாது. அது தாவீது பிறந்த ஊர் என்பதனாலே அது கொஞ்சம் பெரிய ஊராக கருதப்பட்டது. தாவீது அங்கே பிறந்ததுனாலே, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊராக இருந்ததுனாலே அது ஒரு பெரிய ஊராக இருந்தது. இப்போ அங்கே தங்கி இருந்த பொழுது அவங்க இருந்த வீட்டிலே பேறுகாலம் பார்த்துருக்க வேண்டியதானே?
என்ன பிரச்சனை அவங்களுக்கு? வீடு கிடைக்கலையா? வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க வீட்டில் தானே தங்கி இருக்காங்க. அங்கேயே பேர்காலம் பார்க்க வேண்டியதானே. என்ன பிரச்சனைப்பா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வீட்டில் சிஸ்டர்லாம் சொல்லுங்க. நல்ல ஒரு கைத்தட்டு, நல்ல சத்தமா தான் கைத்தட்டு. சொன்னதுக்கே யாரும் பதில் சொல்லல. நான் சொல்லிதான் இங்க யாருமே பதில் சொல்லலப்ப. திருப்பியா தான் சொல்றேன். யூதர்கள் பழக்கத்திலே மாதவிடாய் காலத்திலே வீட்டுக்குள் பெண் இருப்பார்கள். வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொட்டாயை போட்டிருப்பாங்க. எல்லாரும் வெளியே போயிடணும். தீட்டு உள்ள பெண்ணோடு யாரும் கூட உட்கார மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. 3 நாள் 4 நாளைக்கு அப்படி தான் இருப்பார்கள். பேறுகாலம் என்றால் 10 நாள் 15 நாளைக்கு தீட்டு இருக்கும். அந்த பெண்ணை வீட்டில் வச்சிருக்க முடியாது முதல்ல. அப்பொழுது கணக்கு எழுதுறதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விடுதியை பார்க்குறாங்க. ஏன் விடுதி? கெஸ்ட் ரூம் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, தனிமையில் இருப்பதற்கு. அதுவும் கிடைக்கலைன்னா கணக்கு எழுத பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் யூதர்கள் எங்கே அனுப்புவாங்கன்னா மேய்ப்பர்கள் இடத்துல அனுப்புவார்கள். மேய்ப்பர்கள் மாட்டு மந்தைக்க நிறைய கட்டி போட்டிருப்பாங்க. அங்கே இவர்களை என்ன பண்ணுவார்கள்? இந்த மாதிரி பெண்களை என்ன பண்ணுவார்கள்? அனுப்புவது யூதருடைய பழக்கம். அது நம்முடைய பழக்கம் இல்லை, யூதருடைய பழக்கம். அப்படித்தான் அன்னை மரியாளை அங்கே அனுப்பினார். யூதகுல மேய்ப்பருடைய பெண்கள் அங்கே பிரசவம் பார்த்து இந்த பையனை யாரு இயேசு பாலனை எங்கே கடத்தியிருந்தார்கள்? தீவன தொட்டிக்கு மேலே. தீவன தொட்டியில் ஏன் கடத்தியிருந்தாங்கன்னா அதற்கு ஒரு பாரம்பரியம். யூதருடைய வம்சத்தில் என்ன செய்யணும்னா மந்தை மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டி போடும். ஆடுக்குட்டி ராத்திரியில் குளிர் இருக்கும். அதுக்காக காரையால் செய்யப்பட்ட ஒரு தீவன தொட்டி, 3 பக்கம் காரையால் மேலே வைக்கல போட்டு உள்ள ஆட்டுக்குட்டியை பொதிஞ்சு என்ன பண்ணுவாங்க? உள்ளே வச்சு கதன்னு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் தான் இயேசுநாதரை கொண்டு போய் அன்னை மரியாதை யோசேப்பு என்ன பண்ணார்கள்? வைத்திருந்தார்கள். பிரைஸ்தெல்லாம் இதுமே பாரம்பரியம் கரெக்டா, வேதம் கரெக்டா? அப்ப அன்னை மரியாதை அந்த ஊர்ல தான் தங்கி இருந்தாங்க. யோசேப்பு அங்கதான் என்ன பண்ணாரு? தங்கி இருந்தாங்க. கதவை தட்டிட்டுலாம் இல்லை. பேறுகாலம் வந்ததுனாலே யூதருடைய பாரம்பரியம் இப்படி சொன்னனாலே தீட்டுள்ள பெண் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்தை தேர்ந்து கொண்டார். தொடர்ந்து வாசிங்க லூக்கா நற்செய்தி. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். இப்ப ஏன் இந்த முதல் நற்செய்தி யாருக்கு அருளப்பட்டது? இயேசு பிறந்த செய்தி ஏன் தலைமை குருக்கு சொல்லல? ஏன் பரிசேயருக்கு சொல்லப்படல? ஏன் சதிசேயருக்கு சொல்லப்படல? ஏன் யூதர்களுக்கு சொல்லப்படல? ஏன் மற்றவர்களுக்காக சொன்ன? எதற்காக ஆண்டவர் இடையர்களை தெரிந்து கொண்டார்? இவ்வளவுதான் கேட்கிறோம். எதற்காக ஆண்டவர் இடையர்களை தெரிந்து கொண்டார்? என்ன பிரதர்? லே பர்சன் அவர்களுக்கு என்ன சொல்றாங்க? தாவீதின் ஊரில் யார் பிரதர்? தாவீதின் ஊரிலே மாட்டுக்கோடிலே மீட்பர் பிறந்துள்ளார், வாரும் ஆராதிப்போம். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை போற்றுங்கள். அவர் பெயரை போற்றுங்கள், போற்றுங்கள். யாருக்கு இயேசு பிறந்த செய்தி முதலில் அறிவிக்கப்பட்டது? முதல் கேரல் சர்வீஸ் யாருக்கு ஆரம்பிக்கப்பட்டது? இயேசுவை பற்றி அறிந்தவர்களா அறியாதவர்களா? அப்ப யாருக்கு கேரல் சர்வீஸ் தேவை? இன்னைக்கு யாருக்கு கேரல் சர்வீஸ் நடத்துறோம்? ஏன் வீட்டுல யாரு பிறந்துட்டான்னு தெரியாது. கிறிஸ்துவ வீட்டில் உள்ளவங்களுக்கு இயேசு பிறந்துட்டாருன்னு தெரியாது. அதனால எங்க சர்ச்சில இருந்து என்ன வந்து ஏ பாலன் பிறந்தாரே அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணும்? சர்ச்சில் உங்களுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கிறிஸ்துவ மக்கள் தான் இயேசு பிறந்தது தெரியாது, நம்ம போய் சொன்னாதான் தெரியும்னு யார் வீட்டுக்கு தான் போவாங்க? இது கரெக்டா? கரெக்டா? முதல் கேரட் யாருக்கு சொல்லப்பட்டது? இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு சொல்லப்பட்டது. அறியாதவர்களுக்கு போகணும். அன்பியங்கள் இருக்கு.
எல்லாம் சேர்ந்து உங்கள் தெருவில் நல்லா ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி போட்டு பாட்டை போட்டு டெய்லி ஒரு ப்ரேயர் வைங்க. வர்றவங்கள தான் கேக்கு மிட்டாய் ஏதாவது கொடுங்க. ஏன் செய்ய முடியாதா? நாம் எப்படி கிறிஸ்து பிறப்போட கொண்டாடுகிறோம் அர்த்தம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? உடனே எங்கள் சாமியார் அப்படி சொல்லிட்டார், எங்கள் சிஸ்டர் அப்படி சொல்லி. நீங்களும் தானும் சேர்ந்து தான் திருச்சபை. சாமியார் சிஸ்டர் மட்டும் திருச்சபை கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி போனீங்கன்னா இப்படி தான் இருப்போம், இப்படி தான் இருப்போம். கேரள சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்னு. சென்னையில் இருந்தப்போ அம்பத்தூரில் ஐயப்பானரு ஒரு இடம், அங்கே வந்து நிறையா மலையாளிஸ் நிறையா, கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுங்க. எல்லா வீட்டுக்கும் போகணும். ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டிருப்பாங்கன்னா எல்லா வீட்டுக்கும் அவங்க ஊரில் போனால் எல்லா வீட்டுக்கும் பாட்டு பாடும். எல்லா வீட்டுக்கும் வரிசையாக போயிட்டே இருக்கு. கிறிஸ்து வீடு அந்த வீடு எல்லாம் கிடையாது. எல்லா வீட்டுக்கும் போகணும். அந்த தெருவுலவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 8 மணிக்கு ஒரு டிஃபன் கொடுப்பாங்க, 12 மணிக்கு ஒரு டிஃபன் கொடுப்பாங்க, காலையில் 3 மணிக்கு ஒரு டிஃபன் கொடுப்பாங்க. விடிய காலம் 6 மணி தான் அந்த ஊருக்கு போனால் திரும்பி வர முடியும். 100 வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கு புறப்பட்டா. இப்படியெல்லாம் பல வீடுகளுக்கு சென்று நற்செய்தி நாம் அறிவிக்கணும். இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. நாம் வந்து ஆலயத்தில் உள்ள சொல்றதான் செய்யணும் கிடையாது. நாம் நம்முடைய அன்பியத்தை சேர்ந்து இல்லை உண்மையாலே குடில் வைக்கிறோம். எங்கே வைக்கிறீங்க குடியில்? உங்களுக்கு தான் ஏசு பிறந்துட்டாரு தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க? எதுக்குங்க வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க? வீட்டு போனால் போயிட்டு குடியில எதை செய்கிறோம் என்பது பாரம்பரியங்களாக இருக்கட்டும், நாம் செய்கிற காரியங்கள்ட்ட என்ன இருக்குது? எல்லாமே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? விசித்திரமாக இருக்கு. கொஞ்சம் சிந்தித்து பாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப இடையர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டதோ அறியாதவர்கள். அடுத்து என்ன காரியம் என்றால், அந்த காலத்தில் பலி செலுத்த ஆலயத்துக்கு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போவாங்க. இந்த ஆட்டுக்குட்டி நல்லதா இருக்கா, நசல் கொண்டதா, வியாதி பிடிச்சதா, உள்ளதா வியாதி இருக்கான்னு யார் பார்த்து டெஸ்ட் பண்ணணும்? இடையர்களுக்கு தான் தெரியும். அவங்க பார்த்து இந்த ஆடு ஓகேன்னு சொன்னாதான் ஆலயத்துக்குள்ள பலி கொடுப்பாங்க. ஆலயத்துக்குள்ள இவங்கள விட மாட்டாங்க, உள்ள யார விட மாட்டாங்க. ஆனா இவங்க டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அடுத்த முதல் பேரான எல்லா குடி யாருக்கு சொந்தம்? தலையீட்டெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆடு குட்டி போடான்னு சரி, மாடு குட்டி போடான்னு சரி, ஒட்டகம் குட்டி போடான்னு சரி, முதல் பலன் யாருக்கு? ஆனா ராத்திரி ஃபுல்லா கண்ணு முடிச்சு பார்த்துருப்பாங்க, எந்த ஆடாவது குட்டி போட போதா. குட்டி போட்டா முதல் குட்டி எது? அது யாருக்கு சொந்தம்? அது ஆண்டு குட்டியை கரெக்டாக கொடுக்கணும். அதுக்காக இடையர்கள் கண்ணும் கருத்துமாக கால் காத்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடையிடத்திலே யாருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது? ஏன் அவர்கள் வந்து யாரை பார்க்கணும்? ஏன் யார் சொன்னது? நல்லா சொன்னது. செக் பண்ண நல்லா கேட்டது. டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணா என்ன செக் பண்ணோம்? இது பழுது உள்ளதா, பழுதற்றதா இந்த ஆட்டுக்குட்டின்னு. இது தேவ ஆட்டுக்குட்டி, மற்ற சாதாரண ஆட்டுக்குட்டி. இது என்ன ஆட்டுக்குட்டி? அதில் யார் இந்த முதல்ல செக் பண்ணணும்? யூதர்கள் தலைமை குருக்கள் அல்ல, சதுசேயர் பரிசேயர் கிடையாது, மறைநூறு கிடையாது. யார் செக் பண்ணலாம்? மேய்ப்பர்கள் தான் வந்து செக் பண்ண. அவர் வந்து செக் பண்ணி தீவன தொட்டி வைத்திருக்க அடையாளத்தை எங்க சொல்றாரு? தாவீதின் ஊர். எது தாவீதின் ஊர்? பெத்லகேமே பிறந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்துட்டார். இப்ப பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 வருஷமா? இயேசு பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 1.5 வருஷம். 2024. இப்ப நாளைக்கு லூயிஸ் உங்களுக்கு என்ன வயசு பிறகு? 65 வயசு. இவருக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. தால 6ஆவது பாடுவாங்களா? வயசாயிடுச்சு. ஏசு பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? ஏசு பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 2024. இதை பார்த்து தூங்கு பாலகான் பாடுவாங்களா? ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆரோ. அப்ப ஏங்க இயேசு மட்டும் பாடுறோம்? 2024 வருஷம் ஆச்சு அவர் பிறந்து. இப்ப அவர் வச்சு என்ன பண்றா? எங்க இருக்காரு? அவரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து பரலோகத்து சென்று பிதாவின் வலப்பக்க வீட்டிலிருந்து துணையாளரை அனுப்பி மீண்டும் வர இருக்கின்றார். ஒரு வருகை எப்படி இருக்கு? எப்படி வருவாரு? ராஜாவாக வரப்போகிறார். அவரை போய் என்ன பண்ணோம்? கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, என்னமே உமனமே, என்னை தேடி வந்தது ஆரிரோ ஆராரோ ஆரிரோ. எத்தனை பாடிக்கிட்டு இருக்கோம் நாம? நல்லா பாடணும். எத்தனை பாடிட்டு இருக்கோம்? அப்ப அவர் எப்படி வர? ராஜாவாக வரப்போகிறார். முதல் வருகையின் போது அவரை கூட அரண்மனையிலே தேடினார்கள்.
ராஜாவாக தேடினாங்க. இப்ப 2ஆம் வருகை வரப்போகுது. நாம் என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு சட்டம் தச்சு போட்டுறோம். டெய்லர் கடையில் மிஞ்ச கிடக்க துணி எடுத்து இந்த பக்கம் ஒரு நாட்டு அந்த பக்கம் ஒரு நாட்டு போட்டு நான் ஒரு உபயோகம் பண்ணிட்டேன். அதுக்கு உபயோகம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம். என்னங்க இதெல்லாம்? சற்று சிந்தித்து பார்த்து, இயேசுவின் பிறப்பு பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம் பாவங்களுக்காக மரித்து பாவங்களை கழுவி நம்மை ஊழியம் செய்ய வைத்து பரலோகத்தின் பிதாவின் வளர்ப்பாக்க வைத்திருந்து ஆவியரை அழித்து எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டுற வழிகளை காண்பிக்க நம்மளை சொன்னா, அவர் வருகைக்கு தயார் செய்ய சொல்லி நம்மளை சொன்னா நாம் என்ன பண்றோம்? பாட்டு பாடுறோம். உங்களுக்கு ஆரோட பாட்டுட்டு, உங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆரோட பாடிட்டு நான் ஒத்துக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு 45ஆம் பர்த்டே 50ஆம் பர்த்டே வருது வச்சுங்க, உங்களுக்கு 6 ஹெலன் பாடினான்னு வச்சுங்க, ஐ வில் அக்செப்ட். சின்ன குட்டி சிங்கார குட்டின்னு சொன்னாங்க. நிறைய பாடாச்சு. இது மாதிரி உலகத்துல பாடி பர்த்டே பார்ட்டி இது மாதிரி உலகத்துல செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். உலகத்திலே கிடையாது ஒண்ணு. சிந்தித்து பார்ப்போம். தமாஷுக்காக சொல்லுங்க, நம் சிந்தனை முக்கியமாக தேவை. தேவனை எப்படி நான் எதுக்கு கிறிஸ்துமஸ் பிறகு கொண்டாட்டம் தேவைதான். இல்லைன்னா அந்த பிறப்பு இல்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை. அந்த பிறப்பு இல்லை என்றால் இயேசு இறப்பு இல்லாம். இறப்பு இல்லை என்றால் மீட்பு நமக்கு அக்கா கொண்டாடுறது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் எதை நினைவில் வைத்து நாம் கொண்டாடி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? அதை வைத்து இன்னைக்கு ஆலயங்கள் மரித்த இயேசுவை சிலுவையில் தொங்கும் இயேசுவை எல்லாரும் விட்டுட்டு யாரை பிடிச்சிக்கிட்டோம்? இப்ப குழந்தை இயேசு. எனக்கு தெரிஞ்ச 50 வருடங்களுக்கு முன்னாலே 50 தேவர்களுக்கும் சென்னையில் கிண்டி பக்கத்தில் ஒரு பழைய ஊர், அது என்ன ஊர் பேர் எனக்கு தெரியாமல், கிண்டி எஸ்டேட் அப்போ தான் டெவலப் பண்ண டைம். அப்போ அங்கே ஒரு பழைய கோயில் இருந்தது, கிராமத்து கோயில். அந்த மக்கள்கிட்ட போராடி டைசிஸ் என்ன பண்ணாங்க, கோயில் ஒன்று கட்டாங்க. அது வந்து வனத்து சின்னப்பர் கோயில் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதில் போராடி என்ன பண்ணாங்க, அந்த கோயில் புதுசாகணுன்னா குழந்தை இயேசுன்னு புதுசாக வச்சாங்க. அந்த கோயிலுக்கு யாருமே வரமாட்டாங்க மக்கள். அப்போ என்ன பண்ணாங்க, குழந்தை இயேசு அற்புத குழந்தை இயேசு சொல்லி ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கூட்டி வர ஆரம்பித்தாங்க வியாழக்கிழமையில். அப்படி ஆரம்பித்த இந்த பக்தி முயற்சி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பரலோகத்தில் இருக்கின்ற தேவனை எல்லாரும் மறந்துட்டாங்க. உயிர் திறந்த இயேசுவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. மீண்டும் வரப்போகிற இயேசுவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. மறந்துட்டு யாரை வச்சுட்டாங்க, எல்லாரும் குழந்தை இயேசு வச்சுட்டு எல்லாம் கொஞ்சிட்டு என்ன பண்ணுறோம், உட்காந்துருக்கோம். நாம் செய்கின்ற வழிபாட்டு முறைகள் பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்மை பரலோகத்துக்கு கூட்டு போவதா, இல்லை இந்த உலகத்திலேயே நாம் விரும்பும் ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் யோசிப்போம். திருப்பி தொடர்ந்து பார்த்தீங்க அதை. குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கடத்தி இருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்து வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள் நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறோம். எங்கே வந்துச்சு? 2500 ரூபா 3000 கொடுத்து என்ன வாங்குறோம்? எங்கேருந்து வந்துச்சு இந்த ட்ரீ? இயேசுவின் பிறப்புக்கு அந்த ட்ரீக்கு என்ன சம்பந்தம்? வைக்கிறீங்களா வீட்டில்? நீங்க வைக்கிறீங்களா? எதுக்கு வைக்கிறீங்க? என்ன அர்த்தம் இருக்கு? கிஃப்டா? கிஃப்ட் தொகுது. ஜெர்மன் தேசத்தில் ஒரு கலாச்சாரமாக ஆரம்பித்தார்கள் 1500களில். அங்கே மரம் செடி கொடிகள் இடத்துல வச்சு கிறிஸ்துமஸ் அப்படியே கொண்டாடி ஆரம்பித்தார்கள். அது அப்படியே பாரம்பரியமானது. கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறங்கிறது ஆயிப்போச்சு. கேரல்ஸ் வரப்போ ஒருத்தர் கூட வருவார், பார்த்துருக்கீங்களா? யாரு? என்ன சொல்லுங்க? ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே, ஓ வாட் ஃபன் இட் இஸ் டு ரைட் இன் a one horse sleigh, ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே. அவருக்கு என்ன வேலைங்க? யார் அவர்? செயின்ட் நிக்கோலாஸ். அவர் என்ன வேலை செஞ்சாரு? ஏழைகளுக்கு பரிசு கொடுத்தார். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்ன பண்றாரு? வயிற்றுல என்ன கட்டுறாரு?
எதுக்கு தொப்பை வச்சிருந்தாரு அவரு? தலைகணி எதுக்கு கட்டுறாங்க? தலையில என்ன வைக்கிறாங்க? பார்த்தா எப்படி தெரியும்? கோமாளி. ஒரு புனிதரை கோமாளியா பண்ணலாமா? மனசாட்சி இருக்கா நமக்கு? நம்மளை பார்த்து பிரிவினை சேவையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இப்போ கடையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. கடத்துல கடைக்கு போனால் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா நிற்பார். சின்ன பிள்ளைய பார்த்து முட்டாய் கொடுத்து தொப்பி அப்படி ஆடிட்டு இருப்பார். யாரு கேவலப்படுது? இந்த கத்தோலிக்க திருச்சியில நீங்களும் நானும் தான். வெக்கமால நமக்கெல்லாம் ஒரு புனிதரை எப்படி கேவலப்படுத்துறவன்? அவங்களுக்கு நிக்கலாஸ் பற்றி தெரியுமா? தெரியாது. யார் ஆரம்பிச்சு வச்சது? பாரம்பரியம் சொல்லி ஆரம்பிச்சு. சரி, நீங்கள் செஞ்சீங்க, இன்னைக்கு மாற்ற வேண்டாமா? கிறிஸ்மஸ் தாத்தா போனால் ஒரு ஜெபம் பண்ணுவார், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. கிறிஸ்மஸ் தாத்தா கூட்டு போய் சாப்பாடு. ஏன் கோமாளி என்ன வச்சுட்டு உட்காந்துருக்கோம்? தொப்பை எதுக்கு வச்சுட்டு உட்காந்து? தொப்பை வச்சுருந்தாரா அவரு? அவருடைய அதாவது அவர் ஒரிஜினலுக்கு போகிறது இல்லை, இரவு நேரங்களே இந்த வேஷம் போட்டு போவார். சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு போவார். போட்டு போய் இந்த ட்ரெஸ்ஸில் போய் வீடுகளில் துணி வச்சுட்டு, யார் அவருன்னு தெரியாது, யாருக்கும் வச்சுட்டு போகிறவர் யாருன்னு தெரியாது, யாரும் அடையாளம் தெரியாதுக்காக வச்சுட்டு போவார். அது மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா இன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யிட்டு இதை பார்த்து மற்றவங்க கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் கோமாளியாக்காக ஒரு புனிதரை கோமாளியாக்குறீங்க, சவரியரை கோமாளியாக்கிறீங்களா? இன்னைக்கு எவ்வளோ கேவலமாக நடந்து கொள்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்து பிறப்புனால எவ்வளவு கேவலங்கள் நாம் சந்தித்து கொண்டு எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அறியாமல் அதுக்கு பின்னால் நாம் என்ன பண்ணோம்? ஒரு கூட்டம், கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் பொறுத்து ஒரு கூட்டம், இதில் நிறைய ஜிங்கிள் பெல்ஸ் பாடிட்டு போகிற கூட்டம் நிறையா பார்த்துருக்கீங்களா? இனிமையாவது நாம் திருந்துவோம். மற்றொருத்தர் சொல்லி இதெல்லாம் உங்கள் பகுதிக்கு வர்றப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா இப்படிலாம் வராதிங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா நாங்கள் வந்து இந்த பொருள் கொடுக்குறோம், இந்த வீட்டுக்கு மளிகை சாமான் கொடுக்குறோம், இந்த வீட்டுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், இந்த வீட்டுக்கு துணிமணி கொடுக்குறோம், இந்த வீட்டுக்கு ஒரு போர்வை கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று கொடுத்து இதை மட்டும் செஞ்சு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கு பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் பொறுவரை உயர்த்தி வைப்போம் ஒரு புனித லெவலுக்கு. அவர் தான் ஃபாதர் நிக்கோலாஸ் என்பது சொல்லுவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் கோமாளி கிறிஸ்துமஸ் மாதிரி ஆயிப்படும். கிறிஸ்துமஸ் பிரைஸ் எல்லாம் குடில் வைக்கிறோம். எதுக்கு குடில்? வீட்டுக்குள்ள அதுக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? அதுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்துகிறது. எதுக்காக இருக்கு கிறிஸ்துமஸ்? உங்களுக்கு வசதி இருக்கு, 5000 ரூபாய்க்கு குடில் வாங்குவீங்க. உங்களுக்கு வசதி இல்லை, 500 ரூபாய்க்கு கூட வாங்க முடியாது. யார் பரிசு வாங்குவா? அவர் சீரியல் செட்டு போவார். அப்படியே இப்போதான் புதுசாக இதுலேயே வந்துருச்சா என்னது இது இந்த ஸ்லைடு மாதிரி போகிறதுலையே நிறைய சீனரிஸ்லாம் போட்டு வர குடியில் அப்படியே ஆர்டிஃபிஷியல் பார்த்தா இருக்கும். திருச்சியில் பண்ணாங்க 3 டைமென்ஷன் நிறைய கல்யாண வீடுகள்லாம் நிறைய அப்படியே ப்ரோக்ராம் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க. வெளியே டெக்கரேஷன் எதுவுமே இருக்காது, சீரியல் செட் எரியிற மாதிரி சீனரி இருக்கிற மாதிரி அது மாதிரி நிறையா வந்துருச்சு இன்றைக்கி. அது ஒரு 10-15 கொடுத்தா அதை வாங்கலாம். அதை வாங்கி போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லாதவங்க ஒன்றும் என்ன பண்ணுவாங்க? வாயில் வரல வச்சுட்டு உட்காந்துருக்கோம். எப்படி கேவலமான நிலையை உருவாக்குகிறோம். இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து கேட்கணும். உங்கள் பங்குகள் இல்லை. எதற்கு போட்டி வைக்கிறீங்க? எதற்கு கிறிஸ்மஸ்? எல்லாருக்கும் தெரியும். ஒரு தெருக்களில் வைங்க, அன்பிற்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டு வாசலில் வைங்க, ஒரு பாட்டை போடுங்க. மக்கள் வர்றவங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிங்கன்னா வர்றவங்களுக்கு கேக்கு ஒரு மிட்டாயோ ஏதோ ஒன்று கொடுத்து அவர்களுக்கு இது மாதிரி ஏசுட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறதுன்னு செய்யுங்கள். அறிவிப்பு அதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்மஸ் கேக் வாங்குறோம். என்னத்தை எவ்வளோ கேக்கு? பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ப்ளம் கேக்லாம் அந்த காலம். அது இந்த காலத்து யாரும் வாங்குறது? அதை விட வெளியே கொடுக்கறதுனா கொடுப்பீங்க. உங்கள் வீட்டில் வாங்குறதுக்கு அதை வாங்கி என்ன பண்ணுவீங்க? மெழுகுத்திரி வைப்பீங்க. மெழுகுத்திரி வச்சு என்ன பண்ணுவீங்க? மெழுகுத்திரி என்ன பண்ணுவீங்க? ஊதுவீங்க. எதுக்கு ஊதுறீங்க? நம்ம பண்பாடு என்னது? வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்ன பண்ணணும்? விளக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு விளக்கு அணைக்கிறீங்க? மூட பழக்கம். வெள்ளத்தூர்காரன் செஞ்சுட்டானா சரி நினைக்கிறோம், மேல்நாட்டுக்கார செஞ்சுட்டானா சரி நினைக்கிறோம். பர்த்டே பேக்கு பிள்ளைங்களுக்கு வச்சா கூட என்ன பண்ணுவோம்? விளக்கு அணைக்கலாம். அணைக்கிறோம்டா பிள்ளைய விளக்கு ஏற்றுன்னு சொல்லி குத்து விளக்கு ஏற்றி விளக்கு பண்ணுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? கல்யாணத்தன்னைக்கு அதுதான் என்ன பண்ணுறோம்? கேட்கல. என்ன அர்த்தங்கள் தெரியாமல் எல்லாத்தையும்
கிறிஸ்மஸ் நாளுன்னு கேக் வாங்கி சாப்பிடுங்க, நானும் வேண்டான்னு சொல்லலை. உங்கள் வசதிக்கு ஏற்ற போல் பிளாக் ஃபாரஸ்ட்டோ என்ன இருக்கோ வாங்கி சாப்பிடுங்க, அதை பற்றி நான் வேணாம் சொல்லலை. ஆனால் இந்த மூட பழக்க வழக்கங்கள் நம்ம இடத்துல கூடாது, இருக்கக்கூடாது. இந்த ப்ரேயர் குரூப் உள்ளவங்க எல்லாரும் செய்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஏழைகளை பார்த்து ஒரு குடும்பத்தையோ செய்கிறீங்க, நல்லது. இதை தொடர்ந்து நீங்கள் இருக்கிற அன்பே பகுதியிலே இதை கொஞ்சம் அப்படியே என்ஃபோர்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப செய்யாட்டாலும் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு, ஒரு போர்வை ஆரம்பிங்க. 50 ரூபா 60 ரூபாய் இங்கே சென்னை மலையிலேருந்து வாங்கினீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு 50 போர்வை வாங்கணும். வெளியே மார்க்கெட்டில் கடையில் கேட்டால் 400 ரூபா போர்வையை 100 ரூபா 150 ரூபாய்க்கு அங்கேருந்து சென்னை மலையிலேருந்து டேரெக்டாக மினிமம் 50 ஆர்டர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். இது மாதிரி வாங்கி ஒரு போர்வை கொடுக்க ஆரம்பிங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் அன்பியங்களில் இதை செய்யுங்க. அப்போ தான் இது எஃபெக்டிவான ஒரு கிறிஸ்மஸாக நம்மோடு முடிஞ்சிடக்கூடாது. முடிஞ்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். யோவான் லூக்கா 3ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். இப்போ கிறிஸ்து பிறப்பினாவை பற்றி யோவான் சாணன் முன்னால் வந்து அறிவிக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. பாவ மன்னிப்பு அடைய மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் என்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் ஏசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. என்ன எழுதப்பட்டுள்ளது வாசிங்க. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாலை நிலத்தில் ஒரு குரல் கேட்கிறது, ஆண்டவருக்காக வழியை என்ன பண்ணுங்கள். இப்ப ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துற நாள் தானே இது. இப்ப கிறிஸ்துமஸ் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துற நாள் தானே. பாலைவனத்தில் ஒரு ஒலி சத்தம் கேட்டது. அதை கேட்டு எல்லா மக்களும் போனாங்களா? ஏசுனார் ஊருக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணாரு, எல்லாரும் வந்தாங்க. ஆனா பாலைவனத்துக்கு தேடி போனது பெருசா, ஊருக்குள்ள இந்த இயேசுவை தேடி வந்தது பெருசா? ஏன் பாலைவனத்தை தேடி போனாங்க மக்கள்? ஆயத்தம் பண்ணிட்டு பாலந்த கத்திரிட கடான்னு சொல்லிட்டு போனதுன்னா எதுக்கு தேடி போனாங்க? யாரெல்லாம்? எருசலேம் நகரத்தார் அனைவரும், யூதா நகரத்தார் அனைவரும், எல்லாரும் போறாங்க. ஏன் போனாங்க? ஏசுங்க பண்றப்ப போலியே பரிசையெல்லாம் போனாங்களா? ஏசுங்க ஜெபம் பண்ற பரிசையெல்லாம் வந்து எதிர்த்து கேள்விதானே கேட்டாங்க, தேடி போகலையே. எங்கேயும் தேடி போனாங்க. பயம் வந்து இயேசு போதிக்கிறப்ப பயம் வரலையா? ஏன் அவர் தேடி போனாங்க? முதல் கேள்வி. அடுத்த கேள்வி அப்புறம் வர பயம்னு அடுத்தது. எங்கே வாழ்ந்தார் யோவான் சாணன் 30 வருஷமா? பிறந்தப்ப தெரியும். அதுக்கப்புறம் எங்க இருந்தா தெரியுமா? எங்க வாழ்ந்தார் அவரு? பாலைவனத்தை வாழ்ந்தார். பாலைவனத்தில் ஆசிரமங்கள் உண்டு. இந்த பழக்க வழக்கங்கள், சதிசேகர் பதிசேகர் இவங்க பண்ற அக்கிரமெல்லாம் பிடிக்காதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆசிரமத்தை தங்கிடுவாங்க. இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவர்கள் சாப்பிடுறது வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவார்கள். அவர்களே அங்கே வளர்க்குற தேன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படிதான் உட்கார்ந்துருப்பார். எக்ஸிமோ என்று பெயர். அவருக்கு என்ன பேரு? எக்ஸிமோ. அவர்கள் வெளியெல்லாம் வரமாட்டாங்க. இது ஆமா, எக்ஸிமோ வந்து அந்த அந்த குருக்களுக்கு பேர் எக்ஸிமோ பேர். அவர் அங்கேருந்து வெளியெல்லாம் வரமாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸிமோ அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஒரு டெத்துனா அவர்கள் வெளியே வருவார். வர்றப்ப அவங்க பார்க்கறதே பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர்களாம் எப்போவுமே எப்படி இருப்பாங்க? ஜெபத்திலே இருப்பாங்க. வெளியே யார் கண்ணுக்கும் படவே மாட்டார். அந்த பக்கத்தில் போனால் கூட யாராவது பார்த்தா அவர்கள் வரைகி உள்ளே போயிடுவாங்க. ஆனால் பார்க்கவே முடியாது. அவங்களாம் பரிசுத்தவான்களின் எண்ணம் யார் மக்கள் மத்தியில் இருந்தது? மக்கள் மத்தியில். அதனால யோவான் சாணன் வெளியே வந்து யோர்தான்ல நிற்கிறான்னு தெரிஞ்சவனையே எல்லா கூட்டம் என்ன பண்ணிச்சு? போய் அவரை பார்க்க போச்சு. அவர் என்ன? கர்த்தருடைய வழியை என்ன பண்ணுங்கள்? ஆயத்தப்படுத்துங்கள். பாவ மன்னிப்புக்கு. இயேசு எதுக்கு பிறந்தாரு? அதை சொல்லுகிறார். அது சொல்லி என்ன? பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை என்ன பண்றாங்க? அப்ப இயேசு பிறந்தது என்பது முக்கியமாக எதுக்கு? பாவ மன்னிப்பு. நீங்களும் நானும் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் இதை கொண்டாடுவதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. உலகத்தார் கொண்டாடுற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இருக்கலாம், அவ்வளவுதான். புது ட்ரெஸ் போட்டோம், கொண்டாட்டமா இருக்கு. இப்ப பாப்பா நீ சொல்லுமா, உனக்கு பர்த்டே வீட்டில் யாருக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க? உனக்கு. உன்னை விட்டுட்டு உன் வீட்டில் வேற யார் இருக்கா? தம்பிக்கு எடுப்பாங்களா? உன்னை விட்டுட்டு எடுப்பாங்களா? உனக்கு எடுத்துட்டு உன் தம்பிக்கும். இப்ப இயேசுவுக்கு பர்த்டே என்னைக்கு? 25ஆம் தேதி. யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? எல்லாருக்குமா?
பர்த்டே பேபிக்கு தானே முதல்ல ட்ரெஸ். என்ன சொல்றீங்க கேட்டா, அதான் டெய்லர் கடையில் மிஞ்சி போன துண்டு துணியை கட் பண்ணி 2 கை பண்ணி போட்டோமே பிரதர் அப்படின்னு. எது முக்கியம்? யாருக்கு பர்த்டே? அப்ப யாருக்கு முதல்ல துணி எடுக்கணும்? யார் இந்த இயேசு? என் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதை செய். When I was hungry, you gave me to eat. When I was thirsty, you gave me to drink. When I was hungry, you gave me to eat. When I was thirsty, you gave me to drink. Now enter into the home of my Father. Whatsoever you do to the least of my people, that you do unto me. என் சின்னஞ்சிறிய சகோதரர்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப கிறிஸ்துமஸ் யாருக்கு ட்ரெஸ் முக்கியம்? இயேசுவுக்கு. அதை செய்யலன்னா என்ன அர்த்தம்? யாரை ஏமாத்துறோம்? அவரே ஏமாறும். நம்மளையும் ஏமாத்திக்கிறோம், அவரையும் ஏமாத்தி. இப்ப நீங்க யாரை ஏமாத்த போறீங்க? கடவுளை ஏமாத்த போறீங்களா? ஏமாத்த நல்ல ஒரு கை தண்ணி. அந்த உறுதி நமக்குள்ள இருக்கும். யாருக்கு கொடுக்கணும்? சின்னஞ்சிறிய சர்வத்திற்கு நமக்கு எடுக்காட்டாலும் பரவாயில்ல. இயேசுக்கு முதல்ல பர்த்டே எப்படி வீட்டில் எடுக்கிறோமோ அது மாறணும். அப்ப யோவான் தானகன் வந்து என்ன சொல்றாரு? எல்லாரும் தேடி போறாங்க. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்க. அதில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்த்தீங்க, 6 வார்த்தை 7 வார்த்தைங்க. நம்மிடம் திருமுழுக்கு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு யோவான், விரியன் பாம்பு குட்டிகளே. என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம்? விரியன் பாம்பு குட்டினா கடிச்சா என்னாச்சு? வஞ்சகம் நிறைய உள்ளது. அப்படிப்பட்ட பாம்பு விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற கிறிஸ்து பிறப்பு விழாவில் நீங்க மனம் மாறினது உண்மையானால் அதற்குரியது எங்க இருக்கணும்? செயல்பாட்டில் இருக்கணும். செயல்பாட்டில் இல்லாம இருந்தா அர்த்தம் கிடையாது. நான் கேரஸ் போனேன், அன்பியத்தில் கேரஸ் போனேன், சர்ச்சில் கேரஸ் போனேன், அது போனேன், இது போனேன், இதெல்லாம் நல்லது, எது நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மனம் மாற்றம் நமக்குள்ள என்ன வேணும்? என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு யோவான் சொன்னாங்க. உங்களை கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல சொல்லி கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? போவீங்களா? ஆனால் எல்லாரும் போனாங்க பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்க விரியம்மா. ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்ல தொடங்காதீர்கள். ஆபிரகாம் எங்கள் தந்தை இயேசுதான் கடவுள் சொல்லி தந்தார்கள். கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தரா மரங்கள், நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும். வெட்டுண்டு எங்க போடப்படும்? இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே நற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் எங்க வெட்டி போடப்படும்? நான் நற்கனி கொடுக்கிறேன்னா என்ன கொடுக்குறேன்? பக்கத்தில் கேளுங்க, நீங்க என்ன கனி கொடுக்குறீங்க? கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன கனி கொடுக்குறீங்க? கொடுப்ப செய்வோம். வாயில சொன்னாதான் என்ன கனி என்னவனும் கொடுக்க. அடுத்து வாசி. அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். என்ன சொல்றாரு? 2 அங்கி கேட்டவன் எவன் தெரியுமா? பரிசேயர். யார் கேட்டது? பரிசேயர். எதுக்கு அவன்கிட்ட 2 அங்கி உள்ளன்னு சொன்னாரு? அவன் எப்பவுமே ஒரு அங்கியை கையில வச்சிருப்பான், ஒரு அங்கியை போட்டிருப்பான். யாராவது தேவதூஷணம் சொல்லிட்டான், அங்கியை கிழிச்சிருவான், கையில எடுத்து போட்டுப்பான். புரியுதா? இதெல்லாம் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. நிறைய அங்கி வச்சுக்கலாம் கிடையாது. எப்போ ஒரு அங்கி இடுக்கிட்டே போவான் கையில். ரோட்டில் பரப்பா அந்துவான் பிறந்த தேவதூஷன் சொல்லிட்டாரு அப்படின்னு சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுவான்? அங்கேயே கிழிச்சுக்குவான். கிழிச்சு நடந்து போக முடியுமா? கிழிஞ்சே பார்த்துட்டு எல்லாரும் என்னங்காச்சு அந்துவான் தேவதூஷன் சொல்லிட்டாரு, ஐயோ புளியை தூக்கி போட்டு சாப்பிட்றதுக்கு போட்டு பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அதோட குப்பையெல்லாம் மேலே விழுந்திருக்கோம். போக முடியுமா? திருப்பி வேற அங்கேயே மாற்றிக்குவான். இப்படிதான் செய்வோம். என்ன சொல்றாரு? இப்ப இந்த வெளி வேஷம் எல்லாம் செய்யாத. நீ அங்கேயே இன்னொருத்தண்ட குடுத்துட்டேன்னு வச்சுக்க, நீ கிழிப்பியா? அதனால இந்த வேலையெல்லாம் நீ பண்ணி என்ன பண்ணாத. நீ ரொம்ப யோகியம் நினைச்சுக்காத, அடுத்தவன் அயோக்கியம் நினைக்காத, அடுத்தவன்லாம் பாவி நீ பரிசுத்தவான் நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு கற்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கடினமான உபதேசத்தை இயேசுவால் கூட கொடுக்க முடியல. யார் கொடுத்தது?
ஆண்டவருக்கு வழியை காட்டுகிறேன். நீங்க வழியை காட்டுகிற ஆளா இருந்தா இப்படிப்பட்ட உபதேசத்தை தான் கொடுக்கணும். இப்படிப்பட்ட உபதேசம் தான். ஐயோ அவங்க மனசு நொந்துரா நோகட்டு, அவங்க வருத்தப்படல படட்டு, அவங்க பேச மாட்டாங்க இருக்கட்டு, அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அறிந்து கொள்ளாம நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லதுதான் வருது. ஃபாதர் நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் கரெக்ட் தான் வருது. சிஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா 100 அப்படியே ஆகட்டும் ஆமேன். இதெல்லாம் வேண்டாம். இந்த வெளி வேஷம்லாம் வேண்டாம். கூழ கும்பிடலாம் வேண்டாம். தேவன் சொல்லுகிற சத்தியத்துக்கு விரோதமாக எதுவாக இருந்தாலும் நாம் செய்த நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக எதுவாக இருந்தாலும் செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உணவை உடையவரும் செய்யட்டும் என்றார். அவ்வாறே லாசர் வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு லாசர் கீழே படுத்து மேல சாப்பாடு சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா? யூதர்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியும். நல்லா ஸ்வீட், உங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சுன்னு வச்சுங்க, அப்படியே ஸ்வீட்டு சாப்பிடுவோம். கறி பிடிச்சா கறியை மட்டும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு வயிறு ரொம்பிடும். அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த பக்கம் போவான். அங்கே ஒரு வாஷ் பேஷண்ட் இருக்கும், அங்கே ஒருத்தர் கூட நிற்பான். தொண்டையில் கையை விட்டு என்ன பண்ணுவான், வாந்தி எடுப்பான். எடுத்து அவனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஜூஸ் இதெல்லாம் அவன் கொடுப்பான். கொடுத்து முடிச்சுன்னா திருப்பி உட்காந்து என்ன பண்ணுவான், சாப்பிடுவான். அதான் போஸ்ட். இப்படித்தான் யூதர்கள் சாப்பிடுவார்கள். சும்மா சொல்லலாங்க. அதனால யோகன் சொல்லுவார், சாப்பாடு விட்டு. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் லாசர்ட்ட, அங்கே அத்தனை பேர் வாந்தி எடுத்து விட்டு தான் சாப்பாடு. வெளியில் ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்தான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. இன்னைக்கு நாம பிரியாணி பண்ணி 1 நாள் 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு 5ஆம் நாள் யாருக்கு எடுத்து கொடுப்போம்? வெளியே காலி எடுத்ததுக்குள்ள கொஞ்சமாக தான் வைக்கிறீங்க. அதனால நாம் இப்படிப்பட்ட காரியம் செய்யாமல் அவர்களுக்கென்று தனியாக செய்திடணும் கொடுக்கணும். அடுத்தது வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். வரி தண்டுவோர் யாரு? ஆயக்காரர் வந்து கேட்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். இப்ப ஆயக்காரர் என்ன பண்ணாங்க, 5 ரூபா பணம் கட்ட வரி கட்டணும்னா இன்னைக்கு கட்டினா 5 ரூபா, நாளைக்குன்னா 6 ரூபா, அடுத்த நாள்ல 7 ரூபா. அங்க போய் எவ்வளவு கட்டுவான்? 5 ரூபா தான் கட்டுவான். மீதி பணத்தை யார் வச்சுக்குவா? அதுக்கு காசு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பாத்திரத்தை தூக்கி போயிடுவான். பாத்திரத்தை காசு 10 ரூபாய் 10-15 ரூபா இருக்கும். அதை 15 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுப்பாமா. பணம் கட்ட வேண்டியது 5 ரூபா தான் இருக்கும். இப்படி அநியாயம் செய்து கொண்டவர்களுக்கு டைரக்டா சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்தவ மக்கள் எத்தனை பேர் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறார்கள்? அதே ஒரு பிசினஸாக வைத்துக் கொண்டு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. வேதம் தெளிவா சொல்லுது, வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு தெளிவா வேதம் சொல்லுது. வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லுது. ஏன் கொடுக்குறோம் நம்முடைய மக்கள்? அதே ஒரு பிசினஸாக ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துற கிறிஸ்தவ மக்கள் பலர் இருக்கிறார்கள். அடுத்து வாசிங்க. படை வீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். படை வீரர் போலீஸ் வச்சுக்கலாம். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் அச்சுறுத்தி நீங்கள் லஞ்சம் அன்னைக்கே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. லஞ்சம் வாங்காதீங்கன்னு டைரக்டா என்ன பண்றாரு, அவர் எங்கிட்ட கொடுக்கிறார். யார் மீதும் பொய் குற்றம் குற்றம் உங்கள் ஊதியமே போதும் என்று இருங்கள் என்றார். ஊதியமே போதும் என்று இருங்கள் என்றார். 14 முடிஞ்சா 14 முடிஞ்சு. இதெல்லாம் தேவனுக்குரிய வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காரியங்கள். அதனால கிறிஸ்து பிறப்பது ஒரு செலிப்ரேஷனோட நாம் முடித்து விடாமல் இந்த சிந்தனைகளை வைத்து கடைசி நாட்கள் நடுப்பிரிவு நாளிலே ஆண்டவர் வரும்பொழுது மத்திய நோய்ச்சதிலே என்ன கேட்கிறார்? நான் தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்களா? பதில் சொல்லுங்க. நான் தாகமா இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் பசியாயிருந்தேன், நான் அந்நியனாயிருந்தேன், நான் சிறையில் இருந்தேன். பூசை போனேன்னு கேட்டாரா? இயேசு பூசை வைக்கல, நல்லா தெரிஞ்சிருக்காது அவருக்கு. அதை பற்றி ஜெபமாலை சொன்னீங்கன்னு கேட்டாரா? நீ பைபிள் கிளாஸ் போனியான்னு கேட்டாரா? பைபிள் படிச்சான்னு கேட்டாரா? என்ன கேட்கிறாரு? நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஏழை சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் எதை செய்தோ அது எனக்கே செய்தீர்கள். ஆண்டோட வருகை சமீபத்தில் இருக்கு. நாளைக்கு நான் சொல்ல சமீபத்தில் இருக்குது. இருக்கிறதுக்கு நாம் தயார் செய்வதற்கு கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அச்சாரமாக நமக்கு இருக்கு. எனவே இதை நினைவு கூர்ந்து நாம் என்ன செய்ய நாட்களிலே எதை நினைவு கூறும்? ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு நம்ம தயார் செய்வதற்கு எத்தனை பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், எத்தனை பேருக்கு நான் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், எத்தனை பேர் தாகத்தை நான் தீர்க்கிறேன், எத்தனை பேர் அனாதைகளை நான் விசாரித்திருக்கேன், எத்தனை பேர் நோயாளிகளை நான் சந்தித்திருக்கிறேன், எத்தனை கைதிகளை நான் சந்தித்திருக்கேன். கைதிகள் என்பது பிசிக்கல் கைதியாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் கைதிகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஸ்பிரிச்சுவல் அனாதைகளாக இருக்கலாம், பிசிக்கல் அனாதைகளாக இருக்கலாம். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன் என்று ஒரு கணக்கு போட்டு பார்த்து ஆண்டோட வருகை இருந்தால் அவர் கேட்க போகிறது தான் கேட்க போகிறார். இந்த கேள்வியை கொடுத்துட்டார்.
ஆன்சர் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு நாம் தயாராக இருந்துக்கிறதுக்கு இந்த கிறிஸ்து பிறப்புலா ஒரு ஏற்பாடாக நமக்கு இருக்கட்டும். பிரைஸ்லாம் இந்த எண்ணங்களோடு சிந்தனையோடு அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம். இறைவா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றிய செய்தியை எடுத்துரைத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்தமாண்டவரே. எபிரேயர் 9:11 வாசித்தது போல மக்களுடைய பாவம் கழுவி அவர்களை மீட்பதற்காக தம்மையே பலியாக ஒப்புக் கொடுக்க இயேசு வந்தாரே. நாங்கள் பாவங்கள் கழுவி பரிசுத்தப்பட்டவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக மனூரெடுத்து இறங்கி வந்த இயேசுவின் பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிற அந்த நேரத்திலே அது எப்படி கொண்டாட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஏழ்மையோட நிலையில் வந்தீர், மாட்டுக்குடியில் இருந்தீர், எல்லாம் உண்மை. ஆனால் நாங்கள் அதற்கு என்ன காரியம் செய்கிறோம்? கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அன்று உம் பிறப்பை பற்றி அறியாத மக்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதே. இன்றைக்கு நாங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அழைக்கிறீரப்பா. அந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி இயேசுவை அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நற்செய்தியை சொல்லும்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிறீரே. நாங்கள் குடியிருக்கும் இடத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எத்தனை பேர் இருக்கார்கள், அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். நன்றி ஏசப்பா. அவர்கள் எப்படி கடவுளை புகழ்ந்து பாடினார்களோ, இயேசு பிறப்பின் செய்தியை கேட்டவுடனே மேய்ப்பர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதித்தார்கள். உடனே விண்ணக தூதர் இறங்கி வந்து உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று சேர்ந்து பாடினார்களே. அதே போல நாங்களும் ஆண்டவரை புகழ்ந்து பாட, துதிக்க, நற்செய்தியை சொல்ல எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறப்பா. அதை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் போல நான் நீ பிறக்கும் முன்னே உன் தாயின் வயிற்று உன்னை அறிந்தேன், நீ கருவிலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னாரே. அப்படி அழைத்த நம் தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் தான் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு பிறப்பின் வருகையை முன்குறிக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவுக்கு நாங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும், மக்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமே. யோவான் ஸ்நானன் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினார் மக்களை. பாலைவனத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று மக்கள் எல்லாம் பாலைவனத்தை நோக்கி ஓடி வந்தார்களே. ஒவ்வொருவராக அவரிடம் கேட்டபோது, பரிசேயர் கேட்டபோது, 2 அங்கி இருக்கிறவன் 1 அங்கியை கொடு, உணவில்லாதவன் பகிர்ந்து கொடு, இப்படியாக ஒவ்வொருவருக்கும். ஆயக்காரன் கேட்டபோது, உனக்கு அதிகமாக குறிக்கப்பட்டதுக்கு அதிகமாக நீ வாங்காதே. காவல்காரர் கேட்டபோது, யாரிடம் லஞ்சம் வாங்காதே, பொய் சாட்சி சொல்லாதே, ஊதியமே பெற்ற ஊதியமே போதும் என்று இருந்து இப்படியாக ஒவ்வொருவர் கேட்ட ஆலோசனை கொடுக்கிறாரே. இன்றைக்கு நாங்கள் அதை செய்யத்தான் இதை எங்களை அழைக்கிறீரப்பா. அந்த யோவான் ஸ்நானன் ஆண்டுடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தியது போல இன்றைக்கு நாங்கள் அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரியாக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோமாப்பா. உமது வருகையின் போது நாங்கள் உம்முகம் பார்க்கணுமே. நீர் கரம் அசைக்கும் போது உன் கரத்தை பிடித்து நாங்கள் வரணுமே. அதற்கு எங்களை தயாரிப்பாகத்தான் இந்த நாள் கொடுக்கப்பட்டதை உணர்ந்தவர்களாக செயல்பட எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரே. அப்படியே ஒப்புக் கொடுப்போமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆம் தகப்பனே, இந்த பணியை செய்வத்தான் நீங்கள் அழைத்திருக்கிறேன். நாடெங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று நீர் விண்ணகத்துக்கு செல்லும் அந்த நாளில் எல்லோருக்கும் சொன்னீரே. நீங்கள் உலகெங்கும் சென்று எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாளிலே நாங்கள் அந்த பணியை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தினீரே. ஏழைகளுக்கு சின்னஞ்சிறிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொன்னாரே. அந்த சின்னஞ்சிறிய சகோதரர் யார் என்று நாங்கள் கண்டு நாங்கள் அதை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருமப்பா. இயேசு சொன்ன உண்மையில் பணக்காரன் ஏழை லாசர். பணக்காரன் எவ்வளவோ செல்வாக்குல இருந்தான், ஆனால் சென்ற இடம் நரகம்.
லாசர் அடுத்த வேளைக்கு சாப்பாடுக்கு இல்லாம இருந்தான். ஆனால் ஆபிரகாம் மடியில் அமர்ந்திருந்தான். அந்த பணக்காரன் அந்த ஏழையை கண்டு கொள்ளாததினால் அவனுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கவில்லையே. அந்த கண்டு கொள்ளாத நிலைமை எங்களுக்கு இருக்கக்கூடாதாப்பா. இரக்கம் செய்வோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாங்கள் பிறருக்காக இறங்கும் போது நீர் எங்கள் மேல் இறக்கப்படுவீர். ஆமென். அதை நாங்கள் உணர்ந்து செயல்படணும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதே. நீதிமொழிகள் 19:17 நாங்கள் ஏழைகளுக்கு செய்தோமானால் அவர் இயேசுவுக்கு நான் சொந்தக்காரி, அதை நாம் உணர்ந்து பார்க்கணும். அவர் எனக்கு கடனாளியாக வச்சிருக்க மாட்டார். திருப்பி கொடுத்து நம்மை கூட்டி செல்வாரே. அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம எப்போ கொடுப்போமா? இந்த வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசிய இறைவனே இயேசுவே, இதை நாங்கள் செய்யக்கூடிய உள்ள பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துற செய்து பாருங்கள் என்று சொல்கிறீரே. நீ செய்து பாருங்கள் என்று. அப்போ நாங்கள் செய்யும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் உமது ஜீவ புத்தகத்தில் எங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது என்ற நிச்சயம் எங்களுக்கு கிடைக்குமே. அதற்காக இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தியதற்காக மக்கள் நன்றியப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஏழைகளுக்கு இறங்க, விடுதியில் இருப்பவர்களை சந்திக்க, நோயில் இருப்பவர்களை சந்திக்க, சிறை கைதிகளை சந்திக்க, கட்டுண்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்க, இப்படி எவ்வளவு பணிகள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். அதை செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு தந்திருக்கிறேனப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். தேற்றரவாளர், துணையாளர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். அவர் வந்து உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னீரே. அந்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறாரப்பா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அந்த பணி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரே. அப்படியே ஒப்புக் கொடுப்போமா? நான் மட்டுமல்ல, நம்முடைய மக்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வருகைக்காக அவர் வரும்போது அழைத்து செல்லும் மக்களாக நாம் அவர்களை தயாரிக்க வேண்டுமே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்ய என்று யோசுவா சொன்னானே. இன்னைக்கு நாங்களும் அப்படி எழும்பணுமாப்பா. முதலில் குடும்பமாக எழும்பணும், உற்றார்களை எழுப்பணும், உறவினர்களை எழுப்பணும், நண்பர்களை எழுப்பணும் ஆண்டவரே. அந்த பணிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. நாங்கள் பாவம் கழுவி சுத்தமாவதற்காக தன்னையே மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாரே இயேசு. இன்னைக்கு நம்முடைய பாவத்தை இயேசு கழுவி விட்டார். அந்த வழி காட்டுறதுக்கு மக்களுக்கு நாம் தேவையே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரே. அந்த ஆவியானவர் வல்லமே கேட்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, உம் சித்தத்தையே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அந்த பேரின்பத்துக்குள் நாங்கள் செல்ல வேண்டுமே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆம் தகப்பனே, உம்மருகில் நாங்கள் உட்காரணுமே. நீர் பிதாவின் வலப்பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறீர். அந்த கடைசி நாளில் ராஜாவாக வரும்போது, நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது, பசியாய் இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் ஆடை கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் குடிக்க கொடுத்தீர்கள், நோயில் இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை சந்திக்க வந்தீர்கள், கட்டுண்டிருந்தேன் என்னை விடுதலை கொடுத்தீர்கள் என்று சொல்லி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வலப்பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடுவாரே. அந்த வலப்பக்கம் நாங்கள் போக வேண்டுமே. அப்பொழுது அவருக்கு அருகில் நாங்கள் இருக்க முடியுமே. இடப்பக்கம் சென்றவர்களால் நரகத்துக்கு சென்று விட்டார்களே அல்ல, நம்மை ஆண்டவர் முன்குறித்து அனுப்பியது பரலோகத்துக்கு மீண்டும் வருவத்தான். நான் மட்டுமல்ல, என்னோடு கூட கொடான கூட ஆத்துமாக்களை கூட்டி செல்ல வேண்டுமே. அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நேற்று அல்ல, இன்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே
என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஆம் தகப்பனே, நாங்க எப்படிப்பா நாங்கள் நன்றி சொல்லுவோம்? இவ்வளவு தூரம் எங்கள் மேல அன்பு வைத்து இந்த மாதத்து கொடுத்த வாக்குத்தத்தின்படியே பிறக்கும் முன்னே எங்களை கருவில் இருக்கும் போதே கண்டீரே, தெரிந்து கொண்டீரே, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டீரே, இந்த நாளில் அதை எங்களுக்கு திடப்படுத்தி வெளிப்படுத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துற மாட்டவரே. அந்த பணியை எங்களை உமது கருத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிற மாட்டவரே. அப்படி ஆண்டுகிட்ட அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போம். ஆண்டு நமக்கு முன்னால் இயேசு இருக்கிறார். அந்த உணர்வோடு அப்படியே அர்ப்பணிப்போமா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உணர்ந்து படுமா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஆம் ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட்ட மாட்டவரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்யும்படி நல்ல ஆவியானவர் எங்களுக்குள் இந்த வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைகள் வழியாக எங்களை திடப்படுத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு மெத்ததிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா. அப்போ நாங்கள் யாரை பார்க்கணும், இந்த மாதத்தில் நாங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும் என்பதை நீங்கள் தெளிவாக எங்களோட கூட பேசியதற்காக இந்த அருமையான அப்பா அந்த மாலைகளும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை எப்பொழுது எல்லாம் கூட இருந்து எங்கள் வழிநடத்துகிறோம்ப்பா. எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைகள் வெளிச்சமாக இருக்கு அப்பா. உங்களுடைய கிருபையினால் எப்பொழுதும் எங்கள் வழிநடத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் அழைச்சி நல்ல தகப்பனே. சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் சொல்லுவோம். நான் உன்னை தாயின் எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன், உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் முகத்தினை பிரகாசிக்கும் கிருபை இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் முகத்தினை பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் இடத்திலிடுவார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலகாரியங்களையும் மறவாதே. ஆமென். சுரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.